ஹாய் பசங்க, இன்னைக்கு நம்ம செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். பிசிக்ஸ்ல இது ஒரு ஃபவுண்டேஷன் கான்செப்ட். பயப்படவே வேணாம், ரொம்ப ஈஸியா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிளியரா படிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பசில். நம்ம ஒரு காப்பர் வயரை ஹீட் பண்ணோம்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? ஆனா ஒரு செமிகண்டக்டரை ஹீட் பண்ணா அதோட ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆப்போசிட்டா நடக்குது. இது எப்படி? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டாலே இன்னைக்கு டாபிக் முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனை 4 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட், பியூர் செமிகண்டக்டர்ஸோட சீக்ரெட் என்னன்னு பார்ப்போம். அடுத்து, எலக்ட்ரான் ஹோல் பேர் டான்ஸ்னு ஒரு செம்ம ஈஸியான அனாலஜி. அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் பிசிக்ஸ். அண்ட் ஃபைனலி, எக்ஸாம்ல நம்ம பண்ற காமன் மிஸ்டேக்ஸும் ஒரு குவிக் சம்மரியும் பார்ப்போம். ரெடி? வாங்க ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போவோம். நம்ம ஃபர்ஸ்டா கேட்ட அந்த பசிலோட ஆன்சர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு பியூர் செமிகண்டக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கன் எடுத்துக்கலாம். ஆப்சல்யூட் 0 டெம்பரேச்சர்ல, அதாவது 0 கெல்வின்ல சுத்தமா எந்த ஹீட் எனர்ஜியும் இல்லாதப்போ அது ஒரு பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஏன்னா அதில் இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் கோவேலன்ட் பாண்ட்ஸ்குள்ள டைட்டா லாக் ஆகியிருக்கும். ஒரு எலக்ட்ரான் கூட ஃப்ரீயா இல்ல. சோ நோ கரண்ட். சிம்பிள். ஆனா நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது இங்க தான் ஒரு சின்ன மேஜிக் நடக்குது. அந்த கோவேலன்ட் பாண்ட்ஸ்குள்ள சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் அபவுட் டு ஹேப்பன். இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டா தெரியலாம். சோ அது சூப்பர் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பிள் டான்ஸ் மாடல் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன கதை மாதிரி தான், ஆனா கான்செப்ட் லைஃப் டைம்க்கு மறக்காது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த சிலிக்கன் கிறிஸ்டல் ஒரு பெரிய டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி. அதுல இருக்கிற ஒவ்வொரு கோவலன்ட் பாண்டும் ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற கப்பிள்ஸ் மாதிரி. எல்லாரும் ஹாப்பியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீட் எனர்ஜி வருது ஒரு வில்லன் மாதிரி. அந்த தெர்மல் எனர்ஜி டான்ஸ் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு கப்பிள்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி அவங்கள பிரிச்சிடுது. சோ பேசிக்கா ஒரு கோவேலன்ட் பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு. அந்த கப்பிள் பிரிஞ்சதும் ஒரு பார்ட்னர் ஃப்ரீ ஆகிட்டாரு, ஃப்ரீயா சுத்துறாரு. அவருதான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான். அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்த இடம் இப்போ எம்டி ஆயிடுச்சுல, அந்த எம்டி ஸ்பாட் தான் நம்ம ஹோல். இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரானும் ஹோலும் 2 பேருமே கரண்ட்டை கேரி பண்ண ரெடி. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ ஆகும்போது அது கண்டிப்பா ஒரு ஹோலை கிரியேட் பண்ணிட்டு தான் போகும். அவங்க எப்பவுமே பேர்ஸா தான் உருவாவாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஷார்ட்டா n ஈக்குவல் டு p. இது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட சோல் மாதிரி, மறந்துடாதீங்க. ஓகே, அந்த டான்ஸ் ஸ்டோரி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதே விஷயத்த நம்ம எக்ஸாம் பேப்பர்ல எழுதுற மாதிரி கரெக்டான பிசிக்ஸ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னாலே பியூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ இம்பியூரிட்டிஸ் ஆடட். அதுல தெர்மல் எக்ஸைட்டேஷன், அதாவது ஹீட் எனர்ஜினால கிரியேட் ஆகிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கவுண்ட்டும் ஹோல்ஸோட கவுண்ட்டும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எல்லா எலக்ட்ரான்ஸும் வேலன்ஸ் பேண்ட்ல கோவேலன்ட் பாண்ட்ஸ்குள்ள இருக்கும். நம்ம ஹீட் கொடுக்கும்போது ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகும். அப்போ ஒரு பாண்ட் பிரேக் ஆகி அங்கிருந்து ஒரு எலக்ட்ரான் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் பண்ணிடும். அது ஜம்ப் பண்ண இடத்துல வேலன்ஸ் பேண்ட்ல ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதான் ஹோல். இப்போ கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்க எலக்ட்ரானும் வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஹோலும் 2 பேருமே மூவ் பண்ணி கரண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, கரண்ட் கண்டக்ட் பண்ணும் ஒன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதோட கண்டக்டிவிட்டி எவ்ளோ நல்லா இருக்கும்? ஜஸ்ட் ஃபார் an ஐடியா, பியூர் சிலிக்கனுக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம் வாங்க. ஓ, பாத்தீங்களா? அதோட ரெசிஸ்டிவிட்டி, அதாவது கரண்ட்டை தடுக்கிற சக்தி சுமார் 2,30,000 ஓம் மீட்டர் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூ. இதோட அர்த்தம் என்ன? பியூர் செமிகண்டக்டர், அதாவது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆக்சுவலி ஒரு வெரி வெரி பேட் கண்டக்டர். அது ஆல்மோஸ்ட் ஒரு இன்சுலேட்டர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது. அதனால தான் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம பியூர் செமிகண்டக்டரை அப்படியே யூஸ் பண்றதில்ல. ஆல்ரைட், நம்ம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். எக்ஸாம்ல மார்க்ஸ் குறையறதுக்கு காரணமா இருக்கிற சில காமன் மிஸ்டேக்ஸையும் இன்னைக்கு படிச்சதோட ஒரு குவிக் ரீகேப்பையும் பார்த்துடலாம். எக்ஸாம்ல மார்க்ஸை சைலண்டா கில் பண்ற 2 மிஸ்கன்செப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட், holes are just empty space. No, அது தப்பு. Holes are real charge carriers, just like electrons. அவங்களும் மூவ் பண்ணி கரண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. செகண்ட் மிஸ்கன்செப்ஷன், ஹீட்டிங் பண்ணா கண்டக்டர் மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும். தப்பு. ஃபார் செமிகண்டக்டர்ஸ் ஹீட் பண்ணா இன்னும் நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் கிரியேட் ஆகும்.
சோ கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஓகே, a quick summary. Intrinsic semiconductor எப்பவுமே pure, no doping. Heat தான் electron hole pairs கிரியேட் பண்ணுது. The most important rule, number of electrons equals number of holes, n equals p. அதோடைய கண்டக்டிவிட்டி ரொம்ப லோ, ஆனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். பட் வெயிட் அ செகண்ட், இவ்ளோ போர் கண்டக்டரா இருந்தா அப்புறம் எப்படி நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லயும் செமிகண்டக்டர்ஸ் இருக்கு? எப்படி அதை ஒரு யூஸ்ஃபுல் மெட்டீரியலா மாத்துறாங்க? அதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். See you there.